எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றது. வெனிசுலாவுக்குள் கடந்த ஜனவரியில் அமெரிக்க இராணுவம் தனது வான்கலங்களை இறக்கி நடத்திய அதிரடி தாக்குதலின் பின்னர் அதன் அரசு தலைவர் நிக்கோலஸ் மதுரோ தூக்கப்பட்டு அமெரிக்காவில் இன்று வரை சிறையில் இருக்கும் விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இந்த அதிரடி தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று 6 மாத காலத்துக்கு பின்னர் மீண்டும் அமெரிக்க வான்கலங்கள் வெனிசுலா தலைநகரில் இறங்கி வருகின்றன. ஆனால் இந்த முறை தாக்குதல்களுக்காக அல்ல, மாறாக வெனிசுலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தின் பின்னரான மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காகவே அமெரிக்க வான்படையின் குளோப் மாஸ்டர் ரக சரக்கு விமானங்களும் ஹெர்குலிஸ் விமானங்களும் வெனிசுலா தலைநகரில் இறங்கி வருகின்றன. ட்ரம்ப் நிர்வாகம் வெனிசுலாவின் தற்போதைய இடைக்கால அரசாங்கத்தை அங்கீகரித்து விட்டதால் நிலநடுக்கத்துக்கு பின்னரான அமெரிக்க மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கியமான வழி பிறந்திருக்கின்றது. இன்று வியாழக்கிழமை காலை இடைக்கால அரசு தலைவரான டெல்சி ரோட்ரிக்ஸ்கோ வெளியிட்ட ஒரு காணொலி செய்தியில் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் இந்த விரைவான உதவியும் டெல்சியின் நன்றியும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் வெனிசுலாவின் இடைக்கால அரசாங்கத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள புதிய ராஜதந்திர மறுசீரமைப்பு முன்னேற்றங்களை பிரதிபலித்துள்ளன. நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தலைநகர் கராக்கஸில் இரவிரவாக மீட்பு பணிகள் நடந்தன. இடிபாடுகளுக்கு அடியில் உயிருடன் சிக்கியுள்ள மக்களின் குரல்களை தாம் கேட்பதாக மீட்பு குழுக்கள் கூறியுள்ளதால் மீட்பு பணிகள் துரிதமடைந்தன. வெனிசுலாவுக்கு உடனடியாகவே மீட்பு குழுக்களும் மருத்துவ வளங்களும் மனிதாபிமான உதவிக்குரிய வளங்களும் அனுப்பப்படும் என தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இன்று காலையே அந்த உதவிகள் சென்றடைந்ததாகவும் பதிவிட்டார். இந்த உதவிகள் யாவும் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டார். வெனிசுலாவின் வடக்கு கடற்கரைக்கு அருகே அடுத்தடுத்து ஏற்பட்ட 7.2, 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் தலைநகர் கராக்கஸில் கட்டிடங்களை தரமட்டமாக்கின. தற்போது அங்கு அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு அமெரிக்க வளங்களை அனுப்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்த நிலையில் இப்போது வளங்கள் குவிந்து வருகின்றன. வெனிசுலாவின் தற்காலிக அரசு தலைவரான டெல்சி ரோட்ரிக்ஸ் புதன்கிழமை இரவு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்த நிலநடுக்கத்தில் 32 பேர் பலியானதாகவும் 700 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இப்போது மணித்துளிகள் கடந்துவிட்டதால் பலிகளின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கும் என அஞ்சப்படுகின்றது. அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் அடுத்தடுத்து 2 சிவப்பு எச்சரிக்கைகளை இந்த நிலநடுக்கத்தின் பின்னர் விடுத்திருக்கின்றது. இந்த எச்சரிக்கைகளில் வெனிசுலா நிலநடுக்கத்தின் உயிரிழப்புகள் 10,000 தாண்டுவதற்கு 41% நிகழ்தகவும் 1,00,000 எட்டுவதற்கு 17% நிகழ்தகவு வாய்ப்புகளும் இருப்பதாக அச்சங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பேரழிவை ஏற்படுத்திய இந்த நிலநடுக்கம் வெனிசுலாவின் உள்நாட்டு உற்பத்தியை 7% அடிவாங்க வைக்கும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள 11,000க்கும் மேற்பட்ட மாலுமிகளை ஐக்கிய நாடுகள் சபையின் கடல்சார் முகமை வெளியேற்றுவர் நிலையில் ஈரானிய இராணுவம் ஹோர்முஸில் அச்சுறுத்தல்களை செய்வதான புதிய குற்றச்சாட்டுகள் கிளம்பியுள்ளன. எனினும் ஈரானின் அச்சுறுத்தலை மீறி லைபீரியாவின் எண்ணெய் கப்பல் ஒன்று இன்று ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து ஓமானுக்கு அருகிலுள்ள பாதையை பயன்படுத்தி வெளியேறியமை ஈரானுக்கு ஒரு அதிர்ச்சியான விடயமாகவும் இருக்கக்கூடும். ஆயினும் இந்த பாதை ஐநாவின் கடல்சார் முகமையால் முன்மொழியப்பட்ட ஒரு பாதை என்பதால் ஓமானின் கடற்கரைக்கு அருகிலுள்ள இந்த பாதையை பயன்படுத்தியே இந்த லைபீரிய எண்ணெய் கப்பல் பயணித்ததாக அறிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சமாதானத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் தொடர்பாக 2 தரப்புக்கும் இடையே பதற்றங்கள் தொடரும் நிலையில் ஸ்டாய்க் வாரியர் என்ற இந்த எண்ணெய் தாங்கி கப்பலின் பயணமும் அந்த கப்பலுக்கு ஈரான் தொடுத்த அச்சுறுத்தல்களும் நடந்துள்ளன. ஸ்டாய்க் வாரியர் என்ற இந்த கப்பல் ஹோர்முஸ் நீரிணையில் இன்று வியாழக்கிழமை அதிகாலை தனது பயணத்தை தொடங்கியிருந்தது. இந்த கப்பல் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமானின் கடற்கரையை அண்டியுள்ள ஓமானின் முசந்தம் தீபகற்பத்தை சுற்றி கடற்கரைக்கு அருகில் பயணித்தது. இந்த வழி கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கும் ஐநா அமைப்பான சர்வதேச கடல்சார் அமைப்புடன் இணைந்து ஓமான் வகுத்த ஒரு வழியின் ஒரு பகுதி என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயம்.
ஆனால் பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கிய பின்னர் இந்த பாதை மூடப்பட்டது. இந்த பாதையில் தாம் கன்னிவெடிகளை புதைத்ததாக ஈரானிய இராணுவம் கூறியதை தொடர்ந்து இந்த பாதை மூடப்பட்ட நிலையில் இன்று இந்த பாதையால் ஒரு லைபீரிய கப்பல் சென்றிருப்பதால் அந்த பாதையில் கன்னிவெடிகள் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதால் அந்த கப்பலை தொடர்ந்து மேலும் சில கப்பல்கள் அந்த பாதையால் பயணித்ததால் ஈரானுக்கு அது அச்சத்தை ஊட்டியிருக்கின்றது. அதாவது இந்த பாதையை எல்லா கப்பல்களும் பயன்படுத்தினால் ஹோர்மூஸ் நீரிணையை மையப்படுத்திய தனது பிடி தளரும் என்பதை அறிந்த ஈரான் உடனடியாகவே இந்த பாதையை பயன்படுத்தக்கூடாது என அச்சுறுத்தலை விடுத்தது. அத்துடன் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்வதற்கு தாம் அறிவித்த வழி மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட வழி எனவும் அந்த வழியால் செல்லாமல் ஏனைய வழிகளால் பயணிக்கும் கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரித்தது. ஆனால் இந்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஸ்ட்ரைக் வாரியர் என்ற இந்த எண்ணெய் தாங்கி கப்பல் எந்த சம்பவங்களும் இன்றி அந்த நீரிணையை கடந்ததும், அதாவது ஓமானுக்கு அருகில் உள்ள அந்த பாதையை பயன்படுத்தி வெற்றிகரமாக கடந்ததும், பல கப்பல்கள் அந்த கப்பலை பின்தொடர்ந்து பயணித்தமை ஈரானுக்கு அச்சுறுத்தலாக மாறுகின்றது. இந்த நிலையில் ஈரான் ஹோர்மூஸ் நீரிணை வலையை தடுக்க முயற்சிப்பது அல்லது அதன் கடற்பரப்பில் செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிப்பது போன்ற எச்சரிக்கைகளை விடுப்பது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயம் அல்ல என இன்று அமீரகம் புதிய எச்சரிக்கையை விடுத்தது. அரபு வளைகுடா நாடுகளுக்கு எதிரான ஒரு துரோகத்தனமான ஆக்கிரமிப்பின் விளைவாக ஈரான் புதிய விதிகளை இந்த நீரிணையில் திணிக்க முடியாதெனவும், இது ஹோர்மூஸ் ஜலசந்தியில் ஈரான் குறிப்பிடும் விடயத்திற்கும் துல்லியமாக பொருந்தும் எனவும் அமீரகம் இன்று எச்சரித்துள்ள நிலையில் ஓமானுக்கு அருகிலுள்ள இந்த நீரிணையை ஏனைய கப்பல்களும் பயன்படுத்தினால் தனது தனியான பாதை அடி வாங்கும் என்பதால் ஈரான் இப்போது எச்சரிக்கைகளை விடுக்கின்றது. இறுதியாக ஐரோப்பிய நிலவரங்களை மேற்கொண்டால், மேற்கு மற்றும் மத்திய ஐரோப்பாவில் நிலை கொண்டுள்ள வெப்ப குவிமாடம் பல உயிர்களை பறித்து நிலை கொண்டு நிற்கின்றது. இந்த வெப்ப அலையால் பாதிக்கப்பட்ட பிரான்சின் சுகாதார அமைப்பு அதன் உச்சபட்ச அளவில் அணிதிரட்டப்பட்டுள்ளதாக பிரான்சின் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னே இன்று பகல் அறிவித்துக் கொண்டார். இந்த சுகாதார அணிதிரட்டலின் உச்சபட்ச நிலையான ஒர்சான் திட்டம் தற்போது 3ஆம் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் பிரெஞ்சு பிரதமர் கூறிக்கொண்டார். வெப்ப அலை இன்னும் தணிந்து கொள்ளாததால் பிரான்சின் சுகாதார அமைப்பின் மீதான அழுத்தம் தொடர்ந்தும் தீவிரமடைவதால் மருத்துவமனை ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தற்போது அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. பிரான்சில் முதன்முறையாக ஒரு நோயாளி தனது மருத்துவமனை அறையில் வெப்பத்தின் காரணமாக இறந்த துன்பியல் சம்பவம் பதிவாகியுள்ள நிலையில் இந்த அதியுச்ச எச்சரிக்கை மருத்துவமனை கட்டமைப்பில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள், பொது மருத்துவர்கள், மருத்துவ மையங்கள், சமூக பராமரிப்புத்துறை ஆகியன தற்போது ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு பிரதமர் கூறிக்கொண்டார். பிரான்ஸ் உட்பட ஐரோப்பாவில் இந்த வெப்ப அலையின் உயிர்ப்பலிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வந்தாலும் மொத்தமாக இந்த வெப்ப அலையால் ஏற்பட்ட நேரடி உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இன்னமும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. பிரான்ஸை பொறுத்தவரை இந்த முறை அது இந்த வெப்ப அலையில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ளது. அங்கு நேரடி மற்றும் மறைமுக பலிகள் இந்த வெப்பத்தால் ஏற்பட்டுள்ளன. வெப்ப அலை ஆரம்பித்ததிலிருந்து பாதுகாப்பற்ற நீர்நிலைகளில் நீராட முனைந்த 48 பேர் நீரில் மூழ்கி இறந்துள்ளனர். இவ்வாறு பலியானவர்களில் பாரிஸின் புறநகர பகுதியான லூபூஜே நகரில் வசிக்கும் தமிழ்குமரன் என்ற 26 வயதான ஈழத்தமிழ் பூர்வீக இளைஞரும் அடங்கிக் கொள்கிறார். நீரில் மூழ்கிய இவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தும் சிகிச்சை பலனின்றி நேற்று மரணித்ததாக தெரிகின்றது. இதேபோல பாரிஸ் புறநகர பிராந்தியமான வல்துவாஸ் பிராந்தியத்தில் ஒரு வாகனத்துக்குள் 3 வயதான குழந்தை வெப்பத்தால் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டமை புதிய அதிர்ச்சி சம்பவமாக பதிவாகியுள்ளது. ஏற்கனவே 2 மற்றும் 4 வயது குழந்தைகள் இவ்வாறு ஒரு காருக்குள் சிக்கி வெப்பத்தால் பலியான நிலையில் இந்த புதிய துன்பியல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தங்களது வீட்டின் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் பலியான தமது குழந்தையை பெற்றோர் கண்டெடுத்தனர். முதற்கட்ட விசாரணைகளின்படி குறித்த குழந்தையின் தந்தை தோட்டத்தில் உள்ள கொட்டகையில் வேலை செய்து கொண்டது போது இந்த தம்பதிக்கு உள்ள மற்றொரு குழந்தையான 18 மாத குழந்தையுடன் தாய் உறங்கிக் கொண்டிருந்த போது தந்தையும் தனது 3 வயது மகனை தாயுடன் சேர்ந்து உறங்குமாறு பணித்தபோது அந்த குழந்தை ஆமென சொல்லிவிட்டு தாயுடன் உறங்கச் செல்லாமல் 45 நிமிடங்களுக்கு பெற்றோரின் கண்காணிப்பிலிருந்து தப்பித்து கதவுகள் பூட்டப்படாமல் வெளியே தரித்து நின்ற தமது வாகனத்துக்கு ஏறிவிட்டது. குறித்த வாகனத்தில் சிறார் பாதுகாப்பு பூட்டு போடப்பட்டிருந்ததால் உள்ளே ஏறி கதவை சாத்திய குழந்தைக்கு வெளியே வர முடியவில்லை. ஏனென்றால்
உள்ளே அந்த கதவுகள் பூட்டப்பட்டதால் குறித்த வாகனத்துக்குள் வெப்பத்தால் தகித்த குழந்தை 45 நிமிடங்களுக்குள்ளேயே மரணத்தை தழுவிய துன்பியல் இடம்பெற்றது. பிரான்சில் கடும் வெப்ப அலை காரணமாக இன்றும் 3500க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. 10,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் தங்கள் பாடசாலை அட்டவணையை மாற்றியமைத்துள்ளன. பிரித்தானியாவும் அதன் வரலாற்றில் மிகவும் வெப்பமான ஜூன் மாத நாளை நேற்று அனுபவித்தது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பிராந்தியங்களில் நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் இன்றும் மூடப்பட்டுள்ளன. இந்த வெப்ப அலை நாளை வெள்ளிக்கிழமையும் தொடரும் என பிரித்தானியாவின் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள்.